அகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்னைக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தாங்க இனி அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து நம்மளுடைய ஷோ பார்த்துட்டு, அதுல அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கமெண்ட்டா நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுலருந்து முக்கியமான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அதற்கான ஆன்சர்ஸ் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ அப்டி பார்க்க போனா, இப்ப நம்மகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம நினைக்கிறது எல்லாமே நிஜமாகுமா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அது வந்து பெர்சனா இருக்கலாம், இல்ல மனியா இருக்கலாம், இல்லன்னா ஜாபா இருக்கலாம். ஸோ ஏதான ஒரு பொருள், ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம். நீங்க எத வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களால அந்த பொருள ஈஸியாவே அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து என்ன கேட்கிறீங்க? எதுக்காக கேட்கிறீங்க? இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நீங்க வந்து அப்படியே கண்ண மூடிட்டு பிரபஞ்சத்த முழுசா நம்பி, நீங்க வந்து விசுவலைசேஷன் பண்ணி, நீங்க ஒரு விஷயத்த கேட்கும்போது, அந்த விஷயம் உங்கள நோக்கி வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து எப்பவுமே சொல்லுவோம். "ஏய் என்னடா இப்பதான் நான் உன்ன நெனச்சேன். நீ கரெக்ட்டா எனக்கு ஃபோன் பண்றியே" அப்படின்னு. அவங்க நமக்கு ரெகுலர் கால் பண்றவங்களா இருக்க மாட்டாங்க. ரெகுலரா டச்லயே இருக்க மாட்டாங்க. ஆனா, நம்ம ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன பத்தி அதுதான் ஆழ் மனசுல நெனைக்கிறதுக்கும், நம்ம மேலோட்டமா நெனைக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம மேலோட்டமா நம்ம ஒரு நாளைக்கு 1000 விஷயங்கள் நம்ம வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டுருப்போம். ஆனா, நம்ம ஆழ் மனசுல இருந்து ஒருத்தங்கள பத்தி பேசுவோம். ஆழ் மனசுல இருந்து ஒருத்தங்கள பத்தி நெனைப்போம். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டே முடியறதுக்குள்ளயே நமக்கு நடக்கும். நம்மளே சர்ப்ரைஸா கேட்போம். "இப்பதான் நான் நெனச்சேன், நீ வந்து கரெக்ட்டா இன்னைக்கு என்ட்ட பேசிட்ட" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சோல் பவர். அந்த சோல் பவர் ஆக்டிவ் ஆகும்போது, நீங்க உங்களால ஈஸியா எந்த ஒரு பொருளையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இன்னும் நெறைய பேர் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, "நம்ம இப்போ வீட்லயே தூங்கிட்டே இருந்து கனவு கண்டா போதுமா? நம்மளுக்கு இந்த விஷயம்லாம் நடந்துருமா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து வேணும், உண்மையா அது நடக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு அதற்கான ஒரு மெனக்கெடல்ல நீங்க இருப்பீங்க. ஆனா, ஏதோ ஒரு காரணத்தினால அது தட்டி கழிச்சுட்டு போயிட்டே இருக்கும். பட் உங்களுக்கு அந்த பொருள் வேணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஆசையா இருக்கும். இந்த ஆத்மார்த்தமா வந்து ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி மனசார ஒரு விஷயத்த நெனைக்கும்போது, கண்டிப்பா அதுல வந்து சக்சஸ் ரேட் வந்து அதிகமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்க எந்த பொருள நீங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அத நெனச்சு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, நிச்சயமா அதற்கான பலன் கிடைக்கும். ஸோ நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.